ஹாய் பியூட்டிஸ், இது பியூட்டி ஆக்சஸ். நான் நவீனா. இன்றைக்கி பியூட்டி ஆக்சஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஹெல்த் டிப். இந்த ஹெல்த் டிப் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது vbac. vbac அப்படிங்கிற வேர்ட் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். vbac அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வெர்ஜினல் பர்த் ஆஃப்டர் C-செக்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிசேரியன் ஆனவங்களுக்கு செகண்ட் நார்மல் டெலிவரி பண்ண முடியும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபஸ்ட்டு சிசேரியன் ஆனவங்களுக்கு செகண்ட் நார்மல் பண்ணவே முடியாது. டாக்டர்ஸ் கிட்ட கேட்டால் கூட அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது பெரிய மித், அது உண்மை இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் நார்மல் டெலிவரி பண்ண முடியும். அது சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். அது யாருக்கு எலிஜிபிள் இருக்குது, vbac பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு vbac அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். சிசேரியன் ஆனவங்களுக்கு செகண்ட் நார்மல் டெலிவரி பண்ணுறது தான் vbac. இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மின்னு இல்லை, ரொம்ப ரேர் இது. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இது ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்கும் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இதோட ரிஸ்க்கை வச்சுட்டு நமக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதில் ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா விமன்ஸ்க்கு இருக்குது. நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிளான விமன்ஸ்க்கு கூட செகண்ட் சிசேரியன் பண்ணி விட்டுடுறாங்க. ஏன் vbac பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். vbac ஏன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, சர்ஜரி பண்ணிவிட்டு, அதாவது C-செக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான டைம் அதிகமாக தேவைப்படுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற டைம் மினிமம் 3 days ஆகுது. ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு மெடிசன்ஸ் டெலிவரி ஆன பின்னாடி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதாவது பெயின் கில்லர்லேருந்து இல்லை வேறு ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா அதுக்கான டேப்லெட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம டெலிவரி ஆன பின்னாடி குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த மாதிரியான டேப்லெட் சாப்பிடும்போது நமக்கு அதோட எஃபெக்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போக தான் செய்யும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று இங்கே ஒரு பாத்ரூம் போகிறதுலேருந்து, குழந்தைய தூக்கிறதுலேருந்து, ஏன் சிரிக்கிறது, அதுக்கப்புறமா தும்முறது, இருமுறது, சத்தமாக கூட பேச முடியாத அளவுக்கான ப்ராப்ளம்ஸை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, ரொம்ப ஈஸியாகவே யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் C-செக்ஷன் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நார்மல் டெலிவரி ஆனால் இதோட ப்ராப்ளம்ஸ் 90% நமக்கு கம்மி தான். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவே ரெக்கவர் ஆகி டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈஸியாகவே இன்வால்வ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெலிவரியான ஒரு ஹாப்பினஸை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும். ஓகே, சில கண்டிஷன்ஸ்னால இல்லை ஏதாவது எமர்ஜென்சினால நமக்கு C-செக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் செகண்டையும் அதே ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி C-செக்ஷன் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் பண்ண முடியுங்கிற ஒரு நாலேஜ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி தாராளமாக கேட்கலாம். அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா தாராளமாக vbac பண்ணிக்கலாம். இப்போ நிறையா சிட்டிஸில், அதாவது கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி சிட்டிஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் கூட நிறைய டாக்டர்ஸ் vbac பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க. ஏன் நீங்கள் கேட்காம இருக்கிறதுனால தான் அவங்க அதை பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ இதை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கிளியராக உங்களுக்கு அது எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு vbac ஆச்சு. நான் vbac பண்ணும்போது நிறைய பேர் ரொம்ப ஷாக் ஆனாங்க. இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. நடக்கும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் vbac ட்ரை பண்ணும்போது நான் வீடியோஸ் தேடுவேன் தமிழில். அப்போ எனக்கு வீடியோஸு கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப கிளியராகவும் இருக்காது. அப்படியும் ஏதோ ரொம்ப ரேராக 1-2ங்கிற வீடியோ, 1-2 கூட கிடையாது, ஏதோ ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க ஃபாரினில் இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாருமே vbac ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் vbac பண்ணுவாங்க, இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக vbac பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் வருங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இந்த வீடியோவில் நான் வந்து vbac அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் vbac பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். தேர்டாக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து vbac பண்ணுறதுக்கு உங்களுக்கு சி செக்ஷன் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக பண்ணியிருக்கக்கூடாது, இங்கே கீழே வந்து பண்ணியிருக்கணும், லோயரில் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். செகண்ட் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 35க்கு கீழே இருக்கணும். உங்களுக்கு வந்து யூட்ரஸில் எந்த சர்ஜரியும் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களுக்கு லங்ஸு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, உங்களால் இன்டியூஸ் பண்ணி தான் பேபி எடுக்கணும் அப்படின்னா உங்களால் vbac பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் வந்து உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்க, ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் vbac பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேபி வந்து 3rd ட்ரைமஸ்டரில் வெயிட் ஓவராக இருக்குது அப்படின்னா உங்களால் vbac பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். இப்போ நான் என்னென்ன கண்டிஷன்ஸ் சொன்னேனோ அந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு vbac-க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிவரியான ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். டாக்டர்ஸை தேடணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பண்ண வேண்டியது வந்து டாக்டர்ஸ் தேடணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறத என்னென்ன டெஸ்ட் டாக்டர் சொல்கிறாங்களோ டாக்டர்கிட்ட கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு vbac பற்றியான டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் உங்கள் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணி vbac-ஐ ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு டியூரேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெளிவாக. அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸை செய்யணும், கன்சீவ் ஆன பின்னாடி எந்த மாதிரி வந்து உங்களை அப்ரோச் பண்ணி எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுலேருந்து A to Z எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த காப்பியிலிருந்து, அதாவது உங்களோட மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் பேபிக்காக பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லா ஹிஸ்ட்ரியுமே அப் டு குழந்தை பிறந்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியும் டாக்டர் பார்த்துட்டு தான் உங்களோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இருக்க விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட கண்டினியூஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.